சீமானவர்களோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் ஒவ்வொரு பேச்சுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட இந்த கரூர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே முரண்பாடாக தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி நைட்டு போய் பேசுகிறாரு, ரொம்ப ஒரு பணிவாக பேசுகிறாரு. தம்பிக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம், தம்பியால் வர முடியலன்னா நாங்கள் பார்க்குறோம், தம்பி வந்தானா அண்ணன் வந்தா அண்ணன், தம்பிக்காக நான் சப்போர்ட்டாக இருப்போம், தம்பி ரொம்ப ஒரு மனம் உருகி ரொம்ப ஒரு கவலையில் இருப்பாருன்ற மாதிரி அன்றைக்கி நைட்டு ஒரு பேச்சு பேசுகிறாரு. அதே ஒரு 3 நாள் கழிச்சு என்ன பேசுகிறாருன்னா அப்படி ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ரொம்ப அவதூறாக பேசுகிறது, ரொம்ப தளபதி பேசுறதை வச்சு நடிச்சுலாம் காமிச்சு அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. இதிலே தெரியுது அவருக்கு ஆளும் அரசுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறன்றது பொதுமக்களுக்கு இந்த விஷயத்தில் கிளியராக தெரிஞ்சிச்சு. அவருடைய கருத்துக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே தவிர அவரை தான் விமர்சிக்கிறீங்க. இல்லை கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறார். இல்லை அதாவது அண்ணன் எல்லா மேடையிலும் ஒன்று சொல்லுவார், நான் யாரை எதிர்க்கிறனோ அவங்க தான் எனக்கு எதிரி, என்னை எதிர்க்கிறவங்களாம் எனக்கு எதிரி கிடையாதுன்றது அண்ணன் தான் சொல்லியிருக்காரு. அதே தான் தாவேக்கோட நிலைப்பாடும். நாங்கள் யாரை எதிர்க்கிறோமோ அவங்க தான் எங்களுக்கு எதிரி, எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. நாங்கள் இங்கே எதிர்த்து வேலை செய்கிறப்போ இவர் என்ன தான் பேசினாலும் கொண்டாலும் சரி இவருக்கான பதில் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா